அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காட்டிலிருந்து ஒரு மனிதர், ஒரு துறவி ஒரு ஊருக்குள்ளே வராரு. ஒரு மகான் இருக்காங்களா அந்த ஊரில், அவங்கள சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி அந்த துறவி வராரு. அவர் தேடி வரக்கூடிய அந்த மகானுடைய பெயர் அல்லாமா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஒரு பெரிய மகான். அவங்கள பற்றி வரலாறுகளில் மிகப்பெரிய லெவலில் வரலாற்று சம்பவங்கள்லாம் இருக்குது. ஹைர், இப்போ இந்த துறவி இந்த மகானை தேடி வராரு, இப்னு அரபியை தேடி. ஊருக்குள்ளே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பெரிய மகான் இந்த ஊரில் இருக்கிறாங்களாம், இப்னு அரபின்னு சொல்லி. அவங்கள நான் சந்திக்க வந்திருக்கிறேன், அவங்கள எங்கே சந்திக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே கேட்காதீங்க, நேராக கடத்தெருவுக்கு போயிருங்க, மார்க்கெட்டுக்கு போங்க, அங்கே தான் அவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி. அப்போ அந்த துறவி யோசிக்கிறாரு, மகானுக்கு மார்க்கெட்டில் கடத்தெருவில் என்ன வேலைன்னு தெரியலையே, சரி போய் பார்ப்போம், எதுவும் பொருள் வாங்க வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு சொல்லி போகிறாரு. கடத்தெருவுக்கு போய் பார்க்குறாரு, எந்த கடைன்னு தெரியல. அப்போ விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இப்னு அரபின்னு சொல்லி ஒரு மிகப்பெரியவங்க. ஆமாங்க, ஆமாம், பெரிய மகான் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க எங்கே அவங்கள நான் சந்திக்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறாரு. மக்கள் எல்லாரும் ஒரு கை காட்டுறாங்க. அந்த பாருங்க ஒரு கடை தெரியுதா, அந்த கடைக்கு போங்க, அங்கே அவங்கள சந்திக்கலாம் அப்படின்ட்டு. இவருக்கு, இந்த துறவிக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க கை காட்டுறதே ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கடையாக இருக்குது, ஒரு விலை உயர்ந்த ஒரு கடையாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னடா அந்த கடையில் கை காட்டுறாங்களே, சரி போவோம், அங்கே எதுவும் வேலைகளை செய்கிறாங்களான்னு தெரியலையேன்னு சொல்லி போகிறாரு. போயிட்டு பார்த்தா அந்த கடையில் யாருமே இல்லை. பக்கத்து கடைக்கார்கிட்ட விசாரிக்கிறாரு, என்ன விஷயம்னு கேட்டால், இந்த மாதிரி இப்னு அரபி அப்படிங்கிற. ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த கடை தான் அவங்க கடை. அப்படியா, அவங்க இந்த கடையில் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க தாங்க அந்த கடைக்கு ஓனர், முதலாளியே அவங்க தான், அவங்க சொந்த கடை இது அப்படின்னு. ஓஹோ, என்ன கடைங்க இது அப்படின்னு கேட்குறாரு. இது வைரமும் வைடூரியமும் விற்கக்கூடிய மிகப்பெரிய ஜுவல்லரி கடைங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி ரைட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இந்த துறவி. நாம் ஒரு தப்பான ஆளை தேடி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு மனசுக்குள்ளே அவருக்கு அப்செட் ஆகிடுச்சு. சரி, இப்போ இவர் எங்கே இருக்காரு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவர் பள்ளிவாசலுக்கு போயிருக்காரு. கடையை இப்படி திறந்து போட்டு போயிட்டாரு. ஆமாம், அவர் வந்து காலையில் கடை திறந்தாருன்னா சாயந்தரம் தான் பூட்டுவார். கஸ்டமர் யாரும் வந்தால் வருவார், அப்படி இல்லைன்னா பள்ளிவாசலில் உட்காந்துருப்பார். சரி ரைட்டு, அப்போ பொறுப்பும் கிடையாது இந்த மனுஷனுக்கு அப்படின்னு நினச்சிட்டாரு இந்த துறவி. அப்போ பள்ளிவாசலில் போயிட்டு அந்த மனுஷனை ஒரு வாட்டி பார்த்துட்டாவது போயிடுவோம் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கு போன உடனே ஒழு செஞ்சுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு யார் இந்த இப்னு அரபின்ட்டு கேட்குறாரு. ஏன்னா மனசில் அந்த மரியாதை போயிடுச்சு. ஆரம்பத்தில் பார்க்க வந்ததனுடைய வேகமும் வந்து இவர் பார்த்த சூழ்நிலைகள்லாம் பார்த்தோன்னா அந்த இப்னு அரபின்ற மனுஷன் மேலே உள்ள மரியாதை இவருக்கு, துறவிக்கு போயிடுச்சு. தொழுகை நடக்குது. ஒழு செஞ்சுட்டு உள்ளே போன துறவியும் சேர்ந்து தொழுதாரு. தொழுதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே இப்னு அரபியை பார்க்குறாரு. சொல்லுங்கள், நான் தான் இப்னு அரபி, என்னையை தேடி வந்தீங்களாமே, என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை உங்களை சந்திச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு நாள் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக பார்க்குறாரு. யார்? துறவி. அப்போது இப்னு அரபி, ஏன் ரொம்ப அவசரமாக போகிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க. போகும்போது இவருக்கு மனசு கேட்காம இந்த துறவி வாய் திறந்து கேட்டுவிட்டார். நான் உங்ககிட்ட உங்களை பெரிய மகான்னு சொன்னாங்க, உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டேன். உங்களை சந்தித்து ஒரு 2-3 ஞான கருத்துக்களை பேசி, அறிவாற்றலாக சில விஷயங்களை பேசி 2 அறிவை வாங்கிட்டு போகலாம், முடிஞ்சால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் உங்களுடைய சூழ்நிலை, நீங்கள் வாழ்கிற இந்த சுகபோகமான வாழ்க்கை பார்த்தா எனக்கு எனக்கு புரியலைங்க, எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் வரல அப்படின்ட்டு சொன்ன உடனே இப்னு அரபி அவங்க, அப்படியா, என்னைய பார்த்தா உங்களுக்கு வந்து பேச வரலையா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த துறவி தையா முயான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு கேட்டாங்க இப்னு அரபி. இல்லை என்னுடைய வரும்போது நான் ஒரு கைத்தடி கொண்டு வந்தேன், அதை நான் பள்ளிவாசலில் ஒழு செய்கிற இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன், அவசரமாக தொழுகைக்கு வந்ததுனால விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் போய் அதை எடுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது தொலைஞ்சு போச்சுன்னா பெரிய கஷ்டங்க அப்படிங்கிறாரு. அப்போ இப்னு அரபி சொல்கிறாங்க, கைத்தடி தானேங்க, அது என்ன ஊரில் காட்டில் போய் ஏதாவது மரத்தை வெட்டினா கிடைக்க போகுது, அதுக்கே இவ்வளோ பறக்குறீங்க, பொறுமையாக இருங்க, நம்ம திரும்ப போகும்போது எடுத்துக்கிறலாம், ஒன்றும் தொலைஞ்சு போயிடாது அப்படின்ட்டு. ஏங்க, உங்களுக்கு அதை பற்றி என்னங்க அக்கறை இருக்குது, உங்களுக்கு சுகமுகமான வாழ்க்கை வாழ்கிறீங்க, எனக்கு இருக்கிறதே அந்த ஒரு கைத்தறி தான், அது இல்லைன்னா காட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா, அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு எது புரிய போகுது அப்படின்ட்டு சொல்லி இந்த துறவி
நீங்கள் நில்லுங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறார் பள்ளிவாசல் பக்கமாக. அப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த துறவியை கூப்பிட்டாங்க. ஓ துறவியே அப்படின்ட்டு. திரும்பி பார்க்குறாரு, என்ன அப்படின்னு. கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தடியை கூட துறக்க முடியாத உங்களுடைய துறவரம் என்ன துறவரம் அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டாரு துறவி. அப்படியே பொடி நடியாக கிடந்துக்கிட்ட வந்துட்டார். என்ன சொன்னீங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட இருக்கிற சொந்தமான ஒரே பொருள் இந்த கைத்தடி. இந்த கைத்தடியை கூட உங்களால் முழுசாக துறக்கிறதுக்கு, அதை இழக்கிறதுக்கு உங்களுக்கு மனசில் தெம்பு இல்லையே. அப்படியான வாழ்க்கையில் நீங்கள் இந்த துறவரத்தை எப்படி வாழுகிறீர்கள்? அப்போ இது எப்படி துறவரமாகும்னு கேட்குறாங்க. புரியுதா? அப்போ சொல்கிறாங்க இப்னு அரபி, என்னை தேடி வந்து நீங்கள் பெற இருந்த பாடம் இதுதான், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இப்னு அரபி அங்கேருந்து நகர்ந்துடுறாங்க. ரொம்ப ஷார்ப்பான ஆள், அவங்கள பற்றி படித்தா தெரியும். இப்னு அரபியினுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஞானத்தை படிக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன்டா, அல்லாவை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாவினுடைய நெருக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் துறவரம்தான் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு மீடியமே கிடையாது. அல்லாவை நாம் அடைய வேண்டும், அல்லாவுடைய ரிலாவை நாம் அடைய வேண்டும், அல்லாவுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் பெருசாக தாடியை வச்சுக்கிட்டு, தொப்பியை வச்சுக்கிட்டு, பெரிய முல்லா மாதிரி ஜுப்பா போட்டுக்கிட்டு, அப்படியே கையில் தஸ்பி வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு, இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சீனே தேவையில்லை. மனசில் இஹ்லாஸ் இருக்கணும். மனசில் இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரிலா, அல்லாஹ்வுடைய பொருத்தம், நேசம் நமக்கு கிடைக்கும். மனசில் இந்த துறவி மாதிரி, கைத்தடிய மாதிரி, இந்த உலகத்தினுடைய தேவைகள் எல்லாம் சுமந்துக்கிட்டு வெளியே இந்த மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாம் உலகத்தை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. கரெக்டாக? அப்போது நாம் இஹ்லாஸாக இருக்கிறது வேண்டியது, நாம் உண்மையாக இருக்க வேண்டியது எங்கே? மனசளவில் உண்மையாக இருக்க முடியாமல் போயிருச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய ஈமானுக்கு தான் நடக்கும். ஈமானே பறிபோயிடும். ஈமானே போயிட்ட பின்னாடி அல்லாஹ்வுடைய ரிலா எங்கேருந்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நேசம் எங்கேருந்து கிடைக்கும்? இந்த ஈமானையும் இந்த நேசத்தையும் அல்லாஹ்வுடைய இந்த நெருக்கத்தையும் இந்த நூருல் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தினுடைய இந்த நூரை நம்முள்ளிருந்து பிடுங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு எதிரி இந்த உலகத்திலே நமக்காக இருக்கிறான். அதைத்தான் நாம் படிக்க இருக்கிறோம். அவன் பேர் இப்லீஸ், ஷைத்தான். ஏன் சொல்கிறேன்டா, நாம் நேற்று வரைக்கும் முத்துமைனாவுடைய நஃப்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற நஃப்ஸு மீதி 3: நஃப்ஸே ராலியா, நஃப்ஸே மர்லியா, நஃப்ஸே காமிலா. இப்போ இந்த 3 நஃப்ஸும் தர்ஜா சம்மந்தப்பட்ட நஃப்ஸ், அந்தஸ்து சம்மந்தப்பட்ட நஃப்ஸு, தர்ஜா கொடுக்கக்கூடிய நஃப்ஸு, இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகக்கூடிய நஃப்ஸு இந்த 3. இந்த இடத்துல தான் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை நாம் படிக்கணும். இந்த 3 நஃப்ஸு வரைக்கும் தான், இந்த 3 நஃப்ஸு, நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே முல்ஹிமா, நஃப்ஸே முத்துமைனா வரைக்கும் நஃப்ஸோடவே போராட வேண்டிய கட்டாயம். ஆனால் இந்த முத்துமைனாயிலிருந்து இந்த தர்ஜாவுக்கு போகும்போது ஷைத்தானுடைய என்ட்ரி இங்கே தான் வரப்போகுது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போகிற நஃப்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முத்துமைனாக்குள்ளே நம்ம எங்கே விழுந்தாலும் திரும்ப 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 அந்த 2-3 கன்ஃபியூஷனுக்குள்ளே இருந்து நம்ம முத்துமைனாவை அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த தர்ஜாவுடைய இடத்துல போகும்போது கீழே விழுந்தோம்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 படி ஏறி 10-15 மாடி படி ஏறி நம்ம நிற்கிற கதை ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும் அங்கேருந்து விழுகிறது. இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் ஷைத்தான் நுழைவான். ஷைத்தானுடைய சத்திய வாக்கு, அல்லாவிடத்திலே ஷைத்தான் சத்தியம் செய்து வந்திருக்கிறான். இந்த பூமியிலே உன்னுடைய அடியான், உன்னுடைய ஹலீஃபா என்று சொல்லுகிறாயே, இந்த ஆதமுடைய மக்களை நான் சத்தியமாக வழிகெடுத்தே தீருவேன் அப்படின்னு யார் மேலே சத்தியம் செஞ்சுருக்கான் தெரியுமா? அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சுருக்கான். உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக,
கால ஃபபி இஸ்ஸதிக, இறைவா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகின்றேன், ல அகுவியன்னஹும் அஜ்மஈன், இந்த ஆதமுடைய கூட்டம் மக்கள் மொத்த பேரையும் நான் கெடுத்தே தீருவேன், வழி கெடுத்தே தீருவேன். கால ஃபபிமா அகுவைத்தனி, என்னை நீ எவ்வாறு இழிவுபடுத்தி விட்டாயோ, என்னை இந்த நிலைமைக்கு நான் ஆளாகுவதற்கு இந்த ஆதத்தை வைத்து நீ என்னை காலி பண்ணிட்டல்ல அல்லாஹ், இந்த ஆதத்தையும் இந்த ஆதத்துடைய மக்களையும் நான் காலி செய்கிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறான். இதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹைர், இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த ஷைத்தானுக்கும் மனித இனத்திற்கும் உள்ள போர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.